அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் நாம் சங்கீதம் 24 அதிகாரத்திலிருந்து செய்ய போகிறோம். சங்கீதம் 24 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 6 வசனம் வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். சங்கீதம் 24 1 6 வரைக்கும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. திருச்சபையே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த சங்கீதம் மூலமாக பேசுகிறார். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இன்றைக்கு நாம் பார்க்கிற பூமி, நாம் அமர்ந்திருக்கிற இடம், ஏன் நாமே கர்த்தருடையவர்கள். இது நமக்கு முழுமையாக நம்பிக்கை அளிக்கிறது. நாம் நம்முடைய தேவனுடையவர்களாக இருக்கிறோம். நம்மை நம் தேவன் சொந்தம் கொண்டாடுகிறார். நம் தேவன் எல்லாம் வல்லவராய் இருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடைய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய உலகம் இந்த பூமி தானாய் வந்துவிட்டதென்றும், இந்த பூமியில் இருக்கிற நாம் அனைவரும் தானாய் வந்துவிட்டதென்றும், நமக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, எல்லா மிருகங்களைப் போல பிறந்து வாழ்ந்து மரித்து போக வேண்டியதுதான் என்கிற நிலையை இன்றைக்கு உலகம் காட்டுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் வானமும் பூமியும் கர்த்தருடையது, அந்த பூமியில் உள்ள மண்ணில் இருந்து தான் நம்மை உருவாக்கினார் என்று நம்மோடு பேசுகிறது. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தாவீது ராஜா இப்படி பூமியை பற்றி பேசி வந்த தாவீது ராஜா 3 வசனத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். நம்ம எல்லாருக்குமே எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கும்பொழுது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது, கையில் பணம் இருக்கும்போது ஆண்டவரை யாரும் தேட மாட்டோம், எங்கேயோ இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் உடல் பலவீனப்பட்டு போகும்போது, உயிர் போய்விடும் என்கிற நிலை வரும்போது, தாழ்வில் போகிற நிலை வரும்போது நம்ம சொல்லுவோம், என்னை போய் சர்ச்சில் போட்டுரு, ஆண்டவருடைய வாசலில் போட்டுரு, ஆலயம் இருந்தால் ஒன்று அங்கே போட்டு, காலையில் மதியம் நைட்டு ஜபம் இடம் இருந்தால் என்னங்க போட்டுவிடு என்று சொல்லுவோம். ஏனென்றால் நமக்கு இந்த உலகம் சதம் இல்லை என்கிற நிலை வரும்போது. ஆனால் இந்த தாவீது அரசன், அவன் அரசனாக இருக்கும் போதே கர்த்தருடைய பர்வதத்துக்கும் கர்த்தருடைய ஸ்தலத்துக்கும் போக வேண்டும் என்று நினைத்தான். ஹிஸ் மைண்ட் வாஸ் ரிவைவ்டு. அவருடைய மனம், ஹிஸ் ஸ்பிரிட் வாஸ் ரிவைவ்டு. அவருடைய ஆவி அது புதுப்பித்து அது எழுப்புதலுக்குள் பிரவேசித்ததாய் இருந்தது. ஆமென். திருச்சபையே, இன்னைக்கு யாராவது இந்த மாமிசத்தில் நான் பலம் கொள்ள போகிறேன், ஜெயிக்க போகிறேன் என்கிற எண்ணத்தோடு வந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஆவியிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். ஆமென். வசனம் சொல்கிறது, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. மாமிசம் பலவீனம் உள்ளதாய் இருக்கிறது, ஆவி உற்சாகமாக இருக்கிறது. ஃப்ளஷ் ப்ராஃபிட்டட் நத்திங். 6 அதிகாரம் 63 வசனத்திலே யோவானிலே இயேசு சொன்னார், the spirit gives life. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நம்முடைய சரீரத்திலே நம்மிலே 3 அங்கங்கள் இருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆமென். நிறைய முக்கியமான உறுப்புகள் எதையும் நம்ம பார்க்கறது இல்லை, வெளியில் ஸ்க்ரீனில் இருக்கிறதா மட்டும் பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு உயிர் என்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ள ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, எல்லா இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸும் வேலை செய்கிறது போல இயேசு நமக்குள் உள்ள முக்கியமான ஒரு அங்கத்தை பற்றி பேசினார், அதுதான் ஆவி. ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார். ஆவி என்ன பண்ணுதா? என்ன பண்ணுது? ஆவி என்ன பண்ணுது? பிரதர் ஃப்ளஷ் உருவாகல, ஃப்ளஷ்ஷே இல்லை, ஃப்ளஷ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உயிர் வந்ததே, அந்த ஆவி அதுதான் உயிர்ப்பிக்கிறது என்ற பெரிய மெடிக்கல் ரிசர்ச்சை இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்.
அந்த இடத்தை, that particular place, அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். என் தேவன் என்னை இன்றைக்கு எழும்பி வர செய்ய போகிறார். என் தேவன் எனக்கு எழுப்புதல் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவன் கர்த்தருடைய பரிசுத்தத்தில், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம், அதில் யார் ஏறுவான் என்று தாவீது ராஜா கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார். கை அப்படி நீட்டுங்க பார்க்கலாம். கைகளில் சுத்தம் உள்ளவனும். ஆமென். கைகளில், திருச்சபையே, இந்த கையை அசுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறுவோம்னு நினைக்கவே முடியாது. சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் முன்னேற முடியும். கையை கீழே வச்சுக்கங்க. அழுக்கான வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடுங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுவீங்க? அப்படியே சாப்பிடுவோமா? சாப்பிட்டா என்னாவும்? உடம்புக்கு ஒத்துக்காது. ஆமென். நம்ம கையில் பாவம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்துக்காது. we need to clean it today. கை அழுக்குப்பட்டுச்சேன்னு யாரும் ஒன்றும் கவலைப்படுறதில்ல. சோப்பு எடுத்துகிட்டு வர சொல்லி, தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி கழுவிடுறாங்க. அதுபோல் இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை இன்றைக்கு கழுவ போகுது. ஆமென். என்ன பாருங்க, 3 பீப்புள் எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஒருத்தர் எங்கள் ஆண்டவர் என் பாவத்தை கழுவ போகிறாருன்னு ஜாலியாக இருப்பாங்க. ஓகேயா? இரண்டாவது ஆள் என் ஆண்டவர் என் பாவத்தை கழுவிக்கிறாருன்னு ஜாலியாக இருப்பாங்க. மூணாவது ஆள் என் ஆண்டவர் என் பாவத்தை கழுவிட்டாருன்றவங்க ஜாலியாக இருப்பாங்க. இதில் எந்த ப்ராசஸில் நம்ம இருக்கோம்? ஆமென். எதில் இருக்கோம்? ஃபஸ்ட்டு என் ஆண்டவர் என் பாவத்தை கழுவிடுவார். அப்போயும் எக்ஸைட்மெண்ட்டு தான், அப்போயும் ரிவைவல் தான். என் ஆண்டவர் என் பாவத்தை கழுவி கொண்டிருக்கிறார், அப்போயும் ரிவைவல் தான். என் ஆண்டவர் என் பாவத்தை கழுவிட்டார், அப்போதும் ரிவைவல் தான். என் கைகளை என் கர்த்தர் சுத்தமாக்குகிறார். கையை விரிங்க பார்க்கலாம். என் கைகளை என் கர்த்தர் சுத்தமாக்குகிறார். சொல்ல, என் கைகளை என் கர்த்தர் சுத்தமாக்குகிறார். ஆமென். உங்களை கீழே தள்ள பாவத்துக்கு அதிகாரம் இருக்கும் என்றால் உங்களை பரிசுத்தம் பண்ண இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது. people be excited. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்க போகிறோம். கைகளில், இருதயத்தில், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும். நம்முடைய இருதயம் என்பது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது, மொத்தத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. it attracts everything. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆயில் வச்சுட்டு போயிட்டு அடுத்தலாம் வந்து பாருங்க, எல்லா தூசியும் அந்த ஆயிலில் ஒட்டி இருக்கும். கரெக்டு தானே? டஸ்ட் விழுந்திருக்கும், தூசி விழுந்திருக்கும், சில நேரத்தில் ஈ கொசுலாம் கூட அதில் ஒட்டிக்கும். இட் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங். சேம் தான் நம்ம ஹார்ட். அவர் ஹார்ட் இஸ் ரெடி டு அப்சர்வ் எனிதிங் தட் கம்ஸ் ஆன் இட்ஸ் வே. அட்ராக்ட் பண்ற எல்லாத்தையும் உறிஞ்சிடும். பொய்ய, கலவை, கெட்டதை, நல்லதை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். ஆனால் எதை எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னா, எது பெருசாக இருக்கோ அதை எக்ஸ்போஸ் பண்ணும். ஆமென். எது பெரிதாக இருக்கிறத, எது சிறுசாக இருக்கோ அது மறைந்து இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம் சரீரத்திலே, நம் உள்ளத்திலே, நம் மனதிலே பரிசுத்தத்தை பெரிதாக்க போகிறார். அவர் நம்மை எழுப்புதலுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் இருதயத்தை தேவன் சுத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, என் இருதயத்தை தேவன் சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க, என் இருதயத்தை தேவன் சுத்தம் பண்ணுகிறார். சத்தமாக, என் இருதயத்தை தேவன் சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க, என் இருதயத்தில் மாசு இல்லாதபடிக்கு இயேசு சுத்தம் பண்ணுகிறார். இந்த ப்ராசஸ் நம்ம இயேசுவோட ப்ராசஸ். சுத்தம் பண்ண விட்டு கொடுக்கிறது நம்மோட வேலை. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆண்டவர் நம்மளை சுத்தம் கண்டிப்பாக செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்தும் முடிப்பார். என் கையை சுத்தம் உள்ள கைகளாய் என் ஆண்டவர் மாற்றுவார். என் இருதயத்தை மாசில்லாத இருதயமாக மாற்றுவார். தேர்ட் பாயிண்ட்ல சொல்லுகிறாரு, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். மைண்ட் வந்து எல்லாத்தையும் நம்பும், அதுதான் மாயை. கர்த்தருக்கு விரோதமானது யாவும் மாயை. நமக்கு ஹெல்ப் பண்ணாதது எல்லாமே மாயை. நம்ம ஏற்றுக்கிறது, நம்ம ஏமாற்றுகிறது எல்லாம் மாயை. கடைசியில் பார்த்தோன்னா உண்மை என்பது அவர் வார்த்தையும் அவர் மட்டுமே தான் உண்மை. இப்போ நம்ம ஆத்மாவை மட்டும் மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆமென். அதுதான் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தை நீ நம்பலாம் மகனே, நம்பிட்டு எனக்கு வாய்க்கும் என்று நினைக்கிறாய், அதுதான் மாயை. உன் ஆத்மாவை ஒப்பு கொடுக்காது. இன்றைக்கு உலகம் நமக்கு மாயை காட்டுகிறது, நாம் ஒப்பு கொடுக்க போறதில்ல. சொல்லுங்க, என் ஆத்மாவை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறேன். என் ஆத்மாவை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறேன். என் ஆத்மாவை நான் மாயைக்கு ஒப்பு கொடுக்க போறே இல்லை. ஹல்லேலூயா. கிங் டேவிட் வந்து இந்த எழுப்புதலை பற்றி பேசும்போது
ப்ரிப்பேர் பண்றாரு நம்மள. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுகிற நாம் அதுக்கு முன்னாடி மகனை கை சுத்தமாக்கிக்கோ, மனசை சுத்தமாக்கிக்கோ, மாயை பக்கம் போகாத, அவர் காலில் விழுந்துரு. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய எழுப்புதல் நடத்தினது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மோசஸ் தான். ஆமென். 6 லட்சம் புருஷரை மட்டும் வந்தாங்களாம். அப்போ அவங்க மனைவிகள் பிள்ளைகள்லாம் கணக்கு போட்டால் 20 லட்சம் பேருக்கு மத்தியில் எழுப்புதல் உண்டாக்கின தேவ மனுஷன் மோசே. பெரிய ரிவைவல் மீட்டிங் நடத்தினது யார் தான்? மோசே. பெரிய ஸ்டேஜ் போட்டு நின்னா கூட மோசே தெரிய மாட்டார். ஆனால் சீனாய் மலை மேலே போய் நின்றுட்டாரு. 20 லட்சம் பேரும் அவரை பார்க்கிறார்கள். கர்த்தருடைய 10 கட்டளைகளை எடுத்து கொடுத்து மக்களை எழுப்புதலுக்கு நேராக நடத்தின தேவ மனுஷன் மோசே. ஹல்லேலூயா. மோசையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் லைஃப்பில் இயேசு கிட்ட வர வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. ஜெயம் மாதிரி வந்து தோல்வி. முதலாவதாக அவர் பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியிலே தூக்கி போட்டு விடப்பட வேண்டும் என்கிற நிலை வரும்போது அவர் பிறந்தார். அவரை ஆண்டவர் காப்பாற்றினார். நமக்கு தெரியும். பயங்கர லக்கு. அவருக்கு மட்டும் 2 அம்மா. ஒரு அம்மா பெத்த தாய், இன்னொரு தாய் வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய் ரொம்ப பணக்காரவங்க. அவங்க தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்த பையனுக்கு த பெஸ்ட் எஜுகேஷன் இன் ஈஜிப்ட், எகிப்தின் சாஸ்திரங்களிலும் மந்திரங்களிலும் தந்திரங்களிலும் எல்லாத்திலும் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் அவனை பெற்ற தாய் கர்த்தருக்குள் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தாங்க. எகிப்துக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஈஜிப்ட் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிறது மாந்திரிகத்தில் தான். நமக்கு தெரியும்ல. மோசே அங்கே போகும்போது என்னையவும் எம்ப்ரேயவும் என்ன பண்ணாங்களாம்? கோலை பாம்பாக்குனாங்களாம். மோசைக்கு தெரியும் இந்த ஊரில் ஹார்ட் ஒர்க் பலிக்காது, மந்திரம் பலிக்கும். இந்த ஊரில் ஹார்ட் ஒர்க் பலிக்காது, உண்மை பலிக்காது. ராஜா என்ன சொல்கிறாரோ அதான் பலிக்கும். எகிப்தில் ராஜா என்ன சொல்கிறானோ அதான். எகிப்தில் மந்திரவாதி என்ன சொல்கிறாங்களோ அதான். நமக்கு செட் ஆகாது என்று தன் சரீர பலத்தினால் போய் தோற்றுவிட்டு திரும்பி ஓடி போனவன் தான் மோசே. உலகம் அவனை வெறுங்கையாக்கிட்டு. உலகம் நமக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துச்சுன்னா அதே உலகம் கழட்டிக்கிட்டோம் விட்டுரும். அதே உலகம் நம்ம எம்டி பண்ண அனுப்பும். தனி மனிதனாய் வெறும் கோலோடு ஓடி போகிற நிலையில் ஒரு ஏழை வீட்டில் தஞ்சம் புகுறான். தஞ்சம் புகுந்த மோசேக்கு ஒருவர் பெண் கொடுக்கிறார். நமக்கு தெரியும், எத்திரோ அவருடைய ஆடுகளை மேய்க்கிறார். அவங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆமீன். தலையில் கிரீடம் வச்சிருந்த மோசையோட தலையில் இப்போ மெய்ப்பனுக்கு உண்டான தலைப்பாகை தலையில் என்ன கட்டியிருக்காரு? துணி கட்டியிருக்காரு. 40 ஆண்டுகள் கழித்தது. சினாய் மலையின் அடிவாரத்திலே வருகிறார். கர்த்தர் அவரை பேரிட்டு அழைக்கிறார். ஆமென். லைஃப்பில் தோத்து போனவங்களை கர்த்தர் யூஸ் பண்ண போகிறார் என்பது தான் இந்த மோசையோட விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் லைஃப்பில் தோற்று போய் வெறுங்கையாக இருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடே பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நான் உன்னை உன் கைகளை பரிசுத்தப்படுத்தி உன் இருதயத்தை சுத்தப்படுத்தி உன்னை இன்றைக்கு எனக்காக உபயோகப்படுத்த போகிறேன். அந்த ஆள் தான் நான். என்னை யூஸ் பண்ண, என்னை இப்போ வெறுங்கையாக வந்துக்கிறேன், அனாதையாக வந்துக்கிறேன். என் கர்த்தர் என்னை யூஸ் பண்ண வேண்டும். ஆமென். நீங்கள் பெருசில் யூஸ் பண்ண போகிறார். அவர் தான் பெரியவர். உங்கள் சரீரம் பெருசில் தன் சரீரத்தை கொடுத்து உங்களை உபயோகப்படுத்த போகிறாரு. அவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். உலக வரலாற்றிலே, வேத வரலாற்றிலே, ஊழியக்காரருடைய வரலாற்றிலே அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும்போது கர்த்தர் வாழ்க்கையில் தோற்று போய் வெறுங்கையாய் இருந்தவர்களை உபயோகப்படுத்தினார் என்பதை தான் வசனம் இன்றைக்கு கூறுகிறது. ஆமென். இன்னைக்கு நீங்க உங்களை இமேஜின் பண்ணி பார்த்துங்க. கர்த்தாவே, என் மூலமாக நீங்க என்ன செய்ய போறீங்க? இதோ என் கைகள் சுத்தம் பண்ணி உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ என் இருதயம், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மாயைக்கு ஒப்பு கொடாமல் உன் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Are you ready, my beloved people? நான் இந்த செய்தி கொடுத்துட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் என் மனதில் ஒரு தாட் சொல்றார். இதய கடினத்தோடு ஆண்டவர் மேலேயே கோச்சிக்கிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். Your hard-heartedness is not going to help you. உன் கடினமான இதயம் உனக்கு உதவி செய்ய போகிறதில்லை. கடினமான இருதயத்தினால் மௌனமாகிவிட்டாயா? உன் மௌனமும் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய போகிறதில்லை. உன் கரத்தை நீட்டு, என்னுடைய மகிமையினால்
உன்னிடத்தில் வந்து உன்னை தொட்டு உன்னை அலங்கரிப்பேன். கைகளை விரிச்சு கர்த்தர் கையில கேட்கலாம். இந்த பூமியில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் நல்லவர்கள் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆனால் என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஏழை ஆத்மாவுக்கும், பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தன் இரத்தத்தினால் காப்பாற்ற இதோ இயேசு வல்லவராய் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். God is going to re-establish you today. என்னை மறுபடியும் புதுப்பித்து கர்த்தர் கட்டப் போகிறார். I am going to pray. God is going to enable me today. என்னை மறுபடியும் செயல்படுத்த வைக்க போகிறார். என் மூலமாக கர்த்தர் தேசத்திலே எழுப்புதல் தரப்போகிறார். என் மூலமாக என் குடும்பத்திலே என் தேவன் எழுப்புதல் தரப்போகிறார். என் மூலமாக கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆமென். எனக்கு ஆண்டவர் மனசில் ஒரு தாட் போடுறார். மகனே, நீ என்னை விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் மனசில் கேட்டார். ஆண்டவரே, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே? ரைட்டா? கையை கீழே போடுங்க. நெக்ஸ்ட் கேள்வி வரார், என்னை மட்டும் விசுவாசிக்கிறியா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவரை மட்டும்? கை தூக்கணுன்றதுக்காக தூக்க வேணாம். நான் சொல்கிறேன், உம்மை தவிர வேற யாரையும் விசுவாசிக்கிறதுக்கு இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டு உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். There is none who is existing other than you, Lord. It's only you who are existing. The only source of existence. இன்றைக்கு உயிரினம் என்று ஒன்று இருந்து பெருகி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமே அவர் உயிராய் இருக்கிறார் என்பதை சார்ந்தது தான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒன்று சொல்ல போகிறோம். யோவான் 15:5 சொன்னது போல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் இன்னைக்கு வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் நாளைக்கு திங்கக்கிழமை ஏஞ்சிக்கவே முடியாது. அவங்க மட்டும் கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஆனால் நீங்கள் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் நான் உயிராக இருக்க முடியாது. அவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். You are the source of existence. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு காரணமே நீர்தான் ஆண்டவரே. ஆமென். மகனே, மகளே, ஒரு சுகம் வேண்டும் என்றால் இன்றைக்கு எழுப்புதல் வேண்டும். சபை பெருக வேண்டும் என்றால் இன்றைக்கு எழுப்புதல் வேண்டும். நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எழுப்புதல் வேண்டும். இன்றைக்கு இந்த எழுப்புதலுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். அன்றைக்கு அசூசா தெருவில் எழுப்புதல் உண்டாக்கின தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அந்த 1906 துவங்கின அந்த எழுப்புதல் தான் உலகம் முழுதும் பெந்தேகோஸ்தே சபைகளின் துவக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. த பெண்டகாஸ்டல் மிஷன். இன்னைக்கு யாருடைய பர்வதத்தில் ஏறுவான்? எந்த பிள்ளைகள் எல்லாம் என் கர்த்தரை பாடப் போகிறேன், என் கர்த்தரை தேடப் போகிறேன் என்று வாஞ்சிக்கிறீர்களோ உங்களை தொட்டு எழுப்ப அவர் ஆவலாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நம்மளை தொட சொல்லலாமா? ஆமென். இதுவரைக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாதவங்க, பெற்றவங்க உட்காந்துங்க. என்ன ஆண்டவர் தொட்டதில்லை, தொடணும்னு விசுவாசிக்கிறேன். அல்லையா? நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். நாம் அவரை தொடுறோமா இல்லையான்னு தெரில, ஆனால் அவர் நம்ம தொடுறது தெரியும். என்ன தொட்டிருக்கிறார். ஆமென். உங்களை யாருக்கு வேணும்? எழும்பி முன்னாடி வாங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை தொட போகிறார். கண்களை மூடி கர்த்தர் ஆராதனை செய்ய போகிறோம். யாருக்கு கர்த்தர் தொடுதல் வேணுமோ அவங்க மட்டும் வேண்டாம். யாரை கர்த்தர் தொடணுமோ அவங்க மட்டும் கம்பின் ஃப்ரெண்ட். ஷீதானா பாலாக்கா தேனேபு ஓ ரீதானா லகாதா நபே ரீதானா காதனா பௌஷாதா லபாக்காதனா பரிபாதனா. யாரை கர்த்தர் தொடணும்னு நினைக்கிறேன் அவங்க முன்னாடி. ஆண்டவர் இன்னைக்கு தொடலனா எனக்கு வேற வழியே இல்லை. நான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தொடலனா எனக்கு இந்த பயம் போகாது. I need God badly அப்படின்றத மட்டும் வந்து நிற்க போகிறோம். ஷிகாதானா பாதாலபாரபா. தம்பி திரும்ப சொல்லு. இந்த பக்கம் திரும்பி டர்ன் திஸ். அப்படி திரும்பி ஃபுல்லாக அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. கண்ணை முடிக்கணும். ஷேகே ரே 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 ரபாதலா பாதா ரபாதே லே பே தே ரே கே தே ரே பே ரே பே ஷே ரே 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 கே தே ரே பே தே ரே பே ரே பே ரே பே ரே பே ரே கரபரபரா. ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான
நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நம்ம அப்படியே ஆண்டவருக்கு வெயிட் பண்ணுவோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டு அந்நிய பாஷை வரம் கொடுத்தாரோ நீங்க அந்நிய பாஷை பேசணும். எனக்கு கர்த்தர் உங்களை தொடரனா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. மாமிச எழுப்புதல் அல்ல மகனே, இது ஆவியின் எழுப்புதல். we want revival. எனக்கு எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக நான் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஷிகதல வரதல வெரகதலே ரே 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 சுகமாய் வாருமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே 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 ஆவியானவரே, ஆவியானவரே. கைகளை விரித்துக் கொள்ள போறோம். என் கைகளை சுத்தமாக ஆண்டவரேன்னு கேட்க போறோம். ஒருவேளை நம்ம மனசுல நம்ம பாவி என்கிற குற்ற உணர்வு இருக்கோன்னா இயேசுவின் ரத்தம் உங்க கையில இருக்கு. கையை விரிச்சிங்க, இயேசுவின் ரத்தத்தை கேளுங்க. கைகளை சுத்தமாக்க ஆண்டவரே. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் அவன்தான் ஏறுவான் பர்வதத்துக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், உங்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமாகிறது ஈஸியான ப்ராசஸ். இப்போவே ஆயிரலாம் இயேசுவின் ரத்தத்தினால. இப்போ விட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை தொட வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் பாவிகள் தான். நாம் தேவ மகிமை அற்றவர்களானோம். என்னைக்கு கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். மகளை விட்டு கொடு. ஏசப்பா இங்கே இருக்கிறார், ஏசுராஜா இங்கே இருக்கிறார், ஏசுராஜா இங்கே இருக்கிறார். உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயம் வேண்டும் என்றால், நேற்றைக்கு நடந்தது போல இன்றைக்கு நடக்காதபடி வித்தியாசமான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இன்றைக்கு விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு இதோ நம்ம அருகினிலே. கர்த்தாவே, என் கைகளை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் இருதயத்தை மாசில்லாமல் ஆக்கும். கை சுத்தம். எழுப்புதல் நேரத்துல தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் clean hands and pure heart. The fire of God. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம்.
தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். Clean hands and pure heart. சுத்தமுள்ள கைகளையும் மாசில்லாத இருதயத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் என்னுள்ள வந்து வாசம் பண்ணும்படிக்கு எழுப்புதலின் கருவியாக என்னை நீர் பயன்படுத்துவீராக. எழுப்புதலின் கருவியாக என்னை நீர் பயன்படுத்துவீராக. அன்றைக்கு அசூசா தெருவில் வந்த எழுப்புதல், சில வருஷங்களுக்கு முன்பாக ஆஷ்பரி என்கின்ற இடத்துல வந்த எழுப்புதல், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்த எழுப்புதல், இன்றைக்கும் தேவன் அந்த எழுப்புதலின் ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். The same revival, the same revival, the same revival. அதே எழுப்புதலை ஊற்ற ஆண்டவர் சுத்தமாய் இருக்கிறார். அந்த எழுப்புதலின் ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? எது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? The clean hand and the pure heart. The clean hand and the pure heart. தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் நம்மள ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பும்படிக்கு அவருடைய சமூகத்துல டோட்டலா நம்ம சரண்டர் பண்ணுவோம். அவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். என்னை நீங்க அனுப்புங்கப்பா, என்னை நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா, என்னை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, என்னை நீங்க அனுப்புங்க. It is you my son, it is you my daughter. அது நீங்க தான், அது நீங்க மாத்திரம்தான். தேவனாகிய கர்த்தர் உங்களை அனுப்ப, உங்களை இந்த தேசத்துக்குள்ள அனுப்ப, உங்களை இந்த நகரத்துக்குள்ள அனுப்ப அவர் சுத்தமா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அனுப்புங்கப்பா, என்ன அனுப்புங்க. உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியா இருக்கிறேன். உம்முடைய பாத்திரமாக நான் இருக்க வாஞ்சியா இருக்கிறேன் அப்பா. Lord send me. என்ன அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய எழுப்புதலை இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு நான் இருக்கிற பகுதிக்கு, நான் வசிக்கிற வீட்டுல, நான் வசிக்கிற தெருவுல உம்முடைய எழுப்புதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் செயல்பட என்ன நீங்க அனுப்புங்கப்பா. பாவியா
பற்றி எரியட்டும். எழுப்புதல் தீ. Let the revival fire come down. Let the revival fire come down. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய இருதயங்களை தொடுவீராக. உடைய எழுப்புதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய தேசம் சந்திக்கப்பட ஆண்டவரே உடைய எழுப்புதலை ஊற்றுவீராக. உடைய எழுப்புதலை ஊற்றுவீராக. உடைய எழுப்புதலை ஊற்றுவீராக. என்னை உடைய கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே என்னை இன்னுமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இதோ உமக்கு உடைய சமூகத்திற்கு உடைய ஊழியத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு எழுப்புதலை ஊற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில இருக்கிறார். இது இந்த நிமிஷத்துல முடிகிற இந்த காரியம் அல்ல. நாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போம். எழுப்புதலுக்காக காத்திருப்போம். இது எழுப்புதலின் நேரம். இது கடைசி மணித்துளிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய கம்யூனிட்டி, நம்முடைய சமுதாயத்தை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எத்தனையோ விஷயத்துல நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. ஆனா கர்த்தருக்காக நம்முடைய குடும்பத்தை, கர்த்தருக்காக நம்முடைய சமுதாயத்தை, கர்த்தருக்காக நம்மை சுற்றி உள்ளவர்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறோம். we are going to build a community. we are going to build a community. கர்த்தருக்கென்று ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க போகிறோம். கர்த்தருக்கென்று ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க போகிறோம். கர்த்தருக்கென்று ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க போகிறோம். கர்த்தருக்கென்று ஒரு எழுப்புதல் உள்ள சந்ததியை உருவாக்க போகிறோம். அப்படி நம்ம பக்கத்துல இருக்கிறவருடைய கைகளை பிடிக்க போறோம். Let's everybody join hands for this revival. Let's everybody join hands. எல்லாரும் நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறவங்களோட கைகளை நம்ம கோர்க்க போகிறோம். இது எதை குறிக்குதுன்னா, இந்த எழுப்புதல்ல நானும் பங்கு பெறுகிறேன் என்றதை குறிக்கிறது. அனுப்பும் 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 சேவை செய்திடவே. எங்க பிள்ளைகளை கூட அனுப்புங்கப்பா. அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. கர்த்தருடைய சமூகம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் என்னை என்பவர் பண்ணுங்க ஆண்டவரே, ப்ரே பண்ணுங்க. என்னை பவர்ஃபுல்லாக்குங்க ஆண்டவரே, உமக்காக செய்ய. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தலை வலிக்குதுன்னா அதை சரி பண்ணித்தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பணியை செய்யாதபடிக்கு கடன் பிரச்சனை மேற்கொள்ளுதுன்னா அதை மாற்றி போடுங்க. டுடே காட் இஸ் கோயிங் டு எம்பவர் யூ. உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனமோ அந்த பலவீனத்தை மாற்றி அந்த இடத்த பவர்ஃபுல்லாக மாற்றுகிறார். உன் பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னது போல கர்த்தருடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல நம்ம மத்தியில் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் நிறைந்திருக்கிற நேரத்தில் என்ன என்பவர் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. தீய சிந்தைகள் வந்தா மனதை விட்டு வெளியே போட்டோம்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். God is captivating our minds. நம்முடைய இதயங்களையும் நம்முடைய மனதையும் கர்த்தர் மேற்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேற்கொள்ளுகிறாரே, அதுதான் எழுப்புதல். When God takes over us, it is revival. பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் நம் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. தேவனுடைய அன்பு நம்மில் பெருக போகிறது. அசைவாடும் ஆவியே கரங்களை அசைத்து அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே திறமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும்.
தீர்க்கதரிசன செயல் செய்ய போகிறோம். நம்மளாம் உட்காந்துக்க போகிறோம். கீழே உட்கார முடிஞ்சுங்க, கீழே உட்காருங்க. சேரில் உட்காருங்க, சேரில் உட்காந்துங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துங்க. ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். கண்களை திறக்க வேண்டாம். ரைட். ரிவைவல் என்றால் யாருக்குள் உயிர் இல்லையோ அவருக்குள் உயிர் வருகிறது தான் ரிவைவல். டு மேக் அலைவ் அகெயின், மறுபடியுமாக உயிரூட்டம் கொடுப்பது. 2, பலவீனப்பட்டு உயிர் இருந்தும் பலவீனப்பட்டு எழ முடியாதவர்களை இருக்கிறவர்களுக்கு தான் இந்த எழுப்புதலை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார் என்று சொல்கிறார். உயிர் இல்லாதவர்கள், பலன் இல்லாதவர்கள், ஆவியிலே அவிந்து போயிருக்கிறவர்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் எழுப்பி விடுறன்னு சொல்கிறார். எழுப்பி விடுவதற்கு முன்பதாக கையை சுத்தம் பண்ணுறேன்னு சொன்னார். கையை திரும்பி விரித்து சுத்தம் பண்ணும்படி கேட்க போகிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். நான் சொல்கிற பிரேயரை ஷார்ட்டாக சொல்கிறேங்க. இயேசுவின் ரத்தத்தினால் என் கைகளை சுத்தமாக. இதயத்தில் கை வைப்போம். இயேசுவின் ரத்தத்தினால் என் இருதயத்தை மாசு இல்லாமல் ஆகும். இப்போ கையை விரித்து அப்படியே நீக்க போகிறோம், அப்படியே வச்சுக்க போகிறோம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் விசுவாசத்தோடு இப்போ சொல்ல போகிறத நீங்கள் செய்ய போகிறீங்க. நான் ரிவைவ் அப்படின்னும் போது நீங்கள்லாம் ஏஞ்சிக்க போகிறீங்க. ஆனால் மனதில் இதை வச்சுக்கங்க, கர்த்தர் என்னை பாவத்தை விட்டு எழுப்பினார்னு ஏஞ்சிக்க போகிறீங்க. நீங்கள் ஏன் எழுந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியாமல் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டதை நீங்கள் உணர்வீர்கள். அது எந்த பாவமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தரப்போகிறார். ரெடி? கையை விரிச்சிட்டு ரெடியா இருங்க. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவினுடைய பலத்தோடு ரிவைவ். உயிர் அடைவாயாக, உயிர் அடைவாயாக, உயிர் அடைவாயாக, உயிர் அடைவாயாக. பயத்தை விட்டு உயிர் அடைவாயாக. தீய சிந்தனை விட்டு உயிர் அடைவாயாக. மகனே, பிசாசின் கிரியைகளை விட்டு உயிர் அடைவாக. மாந்திரிக தாந்திரிக கட்டுகளை எதிர்த்து உயிர் அடைவாயாக. பாவத்தை விட்டு உயிர் அடைவாயாக. ஸ்லேவரியை விட்டு உயிர் அடைவாயாக. அடிக்ஷனை விட்டு உயிர் அடைவாயாக. இயேசுவின் நாமத்தினால ஆங்காங்கே கர்த்தரை துதிக்கிற கூட்டம் துதித்துக் கொண்டே இருங்க. இந்த இடம் முழுவதும் தேவ வல்லமையில் நிரம்ப வேண்டும். மகனே பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. இது அமைதியான நேரம் அல்ல, இது வெற்றியின் நேரம், இது ஆர்ப்பரிக்கிற நேரம். Yes, நீ வல்லமை, 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 நீ வல்லமை. Revive Jesus, revive, revive, revive. உயிர் அடைவாயாக மகனே, உயிர் அடைவாயாக. கர்த்தர் உன்னை நான் எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொண்டார். The power of God will come and fall upon you now in Jesus' name. Thank you Jesus, thank you Jesus. அப்பா, இந்த பிள்ளைகளை நீ தொட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உயிர் அடைந்த உங்களை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் கட்டப் போகிறேன், கட்டப் போகிறேன். I will build you, I will build you, I will build you. Do not be afraid. கர்த்தர் கையில் என்ன கட்டுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இப்போ ப்ராஜெக்டை கொடுத்துருவாரு. இப்போ நமக்காகவே சரியான சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருவாரு. வாழ்க்கையை கட்ட போகிறார்.
இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட் போட போகிறார். தலைமையில கைவிங்க போகலாம். லார்ட் ரெஸ்டோர் மீ. நீங்கள் சொல்கிற ப்ரேயருக்கு பவர் இருக்கும். பலவீனமான சரீரத்தை கூட சரியாக்குவார். ஹார்ட் பிரச்சனையை சரி பண்ணுவார். நம்முடைய தேவன் அற்புதர். பேசுகிறது நான் ஒன்றுமே இல்லை. யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் தான் பெரியவர். இங்கே இயேசு பெரியவராக இருக்கிறார். லார்ட் ரெஸ்டோர் மீ. லார்ட் ஜீசஸ் ரெஸ்டோர் மீ. இயேசுவை என்னை மறுபடியும் புதுப்பித்து கட்டுங்க. இயேசுவை என் குடும்பத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டுங்க. மகனே, நீ அமைதியாக இருந்தால் கஷ்டம். நீ என்ன கேட்பாய் அது உனக்கு கிடைக்கும். எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜா ஒரு அரண்மனைக்கு போயிட்டாங்களா? ராஜாத்தியே, என் ராஜ்யத்தில் பாதி வேண்டும் என்றாலும் கேள், தருகிறேன் என்று சொன்னார். நீ இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேளுன்றாரு. நீ கேளு மகனே. இப்போ ஜீசஸை விட்டு அதுக்கப்புறம் புலம்பாத. நீ இயேசு மேலே கோச்சிட்டு இருக்கன்றது இயேசுக்கு தெரியும். ஆனால் நீ அவர் மேலே கோச்சிக்கிட்டு அதனால அவருக்கு ஆபத்து இல்லை, உனக்கு தான் ஆபத்து. இன்னைக்கு இயேசு உன் பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்னா கேளு. அதில் நம்பர் 1, என்னை புதுப்பித்து கட்டுங்க. சிறு பிராயத்தில் ஆண்டவருக்கு இருந்த பக்தி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படியே கேளு. நான் சின்ன பிள்ளையை போல உண்மை சேவிக்கணும் ஆண்டவரே. இந்த பாவ நினைவுகள் வெளியே போக வேண்டும் ஆண்டவரே. நான் உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் செய்யணும்னு நினச்சி செய்யாமல் உலகத்துக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, உலக வழிக்கு போய் எல்லாத்தையும் கோட்டை விட்டு ஆண்டவரே நான் செய்யணும் ஆண்டவரே. உமக்குன்னு ஏதாச்சும் செய்யணும் ஆண்டவரே. தலைமையில கை வை மகனே. உன்னை தான் தலைமையில கை வை. கர்த்தர் இதோ தொடுகிறார். God is touching you now. Receive the anointing. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறாதவர்களை கூட இன்றைக்கு கர்த்தர் தொடும்படி செய்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை தொடாதவர்களை கூட தொடும்படி செய்கிறார். உன் தலைமையில கை வச்சு ஒப்புக்கொடு. எழுப்புதல் உன் மூலமாக தான் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம் அனைவரையும் தொடுகிறார். ஒவ்வொரு மாமிசமும் அவரை ருசி காண வேண்டும். ஒவ்வொரு மாமிசமும் அவரால் தொடப்பட வேண்டும். மாமிசமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றப்பாகிறார். There is power today. வல்லமை ஆண்டவரே. வல்லமை ஆண்டவரே. ஒரு கையை தலைமையில வச்சுட்டு ஒரு கையை பலவீனமான இடத்துல வை. நைட்ல தூங்க விடாம பயம் உறுத்துச்சு. அந்த பயம் அதற்கு காரணம் என்ன? அது ஒருவேளை மனதுனா உங்க ஹார்ட்ல கை வைங்க. சரீர பலவீனம்னா சரீர பலவீனம் என்றால் பலவீனமான இடத்துல கை வைங்க. இப்ப வைங்க. டச் இன் தட் பிளேஸ். டச் திஸ் பிளேஸ். ஃபியர் அப்படின்னா தலைமையில கை வைங்க. ஃபியர்னா தலைமையில. ஹார்ட் பிரச்சனைனா ஹார்ட்ல. கிட்னி பிரச்சனைனா முதுகுல, கீழே முதுகுல. வயிறு பிரச்சனைனா வயிற்றுல. God is restoring you. இயேசுன்ற வார்த்தை மட்டும் வாயில வரட்டும். இயேசு 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 இயேசு. அவ்வளோதான் அவரோட பேர். இயேசு நம்பிக்கை நட்சத்திரமே. இயேசு இயேசு Revive today. Restore today. Be restored today. ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த பிரச்சனை இருக்கிறார்களோ அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை இன்றைக்கு தந்தபடியால் நன்றி. Thank you for the restoration. Thank you for the restoration. Thank you for the restoration. புதுப்பித்து கட்டினபடியால் நன்றி. நன்றி 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 நன்றி.
பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை எழுப்பி மறுபடியும் கட்டி எங்களை எழுப்புதலுக்குள் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த திருச்சபை எழுப்புதலை காணும். நாங்கள் எழுப்புதலை காண்போம். எங்கள் குடும்பம் எழுப்புதலை காணும். எங்கள் பிள்ளைகள் எழுப்புதலை காண்பார்கள். நாங்கள் எழுப்பி பிரகாசிப்போம். உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் எழுப்பி பிரகாசிப்பேன், என் கர்த்தருக்காக பிரகாசிப்பேன். ஐயா சொல்லணும், நான் எழுப்பி பிரகாசிப்பேன், என் கர்த்தருக்காக பிரகாசிப்பேன். எஸ், பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.